கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை விசுவாசம் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு வரி, ஒரு பாடலை பாடிக்கொள்வோம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை, விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? ஹல்லேலூயா. முதல்ல பாருங்க, எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசம், அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாயிருக்கிறது. முதலாவது விசுவாசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன் எல்லாரும். அப்படின்னா என்னன்னா, சில காரியங்களை நம்ம நம்பணும். ஆண்டவராகிய இயேசு நமக்கு காணாததை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை நிமித்தம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்பா சொல்றார், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. அதிலே சொல்றார் 11 எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியவே முடியாது. அப்ப தேவனோடு கூட நம்ம பிரியமா இருக்கணும், தேவனுக்கு உகந்ததை நம்ம செய்யணும்னா அப்பா சொல்றாரு, விசுவாசம் முதலாவது நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன், யாரு ஆண்டவராகிய தேவனிடத்தில் சேர்கிறானோ அவர் உண்டென்றும், ஆண்டவராகிய இயேசு நமக்கு இருக்கான்னு சொல்லி நாம நம்பணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்வார்? இயேசு பலன் அளிப்பார். நிச்சயமாய் அவரிடத்திற்கு, அதான் வேதம் சொல்றது பத்தியா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் ஒரு மனுஷன் என்னோடு கூட சேர்கிறானோ, யார் என்னை தேடுகிறானோ அந்த மகனுக்கு என்ன செய்வேன்? பலன் அளிப்பேன், நான் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அப்பா சொல்றாரு. எபிரேயர் 12:1 சொல்லுது, விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இல்லாம இருந்தா ஆண்டவர் தான் அதை துவங்குறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்ப நம்ம பொறுமையோடு ஓடணும். நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடணும்னா ஆண்டவராகிய இயேசு தான் நமக்கு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விசுவாசத்துல நான் பெருகத்தக்கதா எனக்கு கிருபை கொடுங்கப்பா, நல்ல விசுவாசத்துல நம்பிக்கையோட இருக்கத்தக்கதா எனக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது இயேசு கொடுப்பார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கொடுத்தவர் இயேசுதான். என்ன அதன் மூலியமா பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தவர் ஆண்டவராகிய இயேசு. அப்ப என்ன சொல்றார்? மத்தேயு 17:20 வாசிப்போமா? அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும் சொல்லி அப்பா சொல்றாரு. இயேசு சொல்றாரு. அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் போதும், நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லி உங்களால் கூடாத காரியம் எதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட தேவனிடத்துல கேட்கிற காரியத்தை ஒரு கடுகு விதை அளவு இந்த விசுவாசம் இருந்தாலும் நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால நமக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது, நமக்குள்ள டவுட் இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என் இயேசு கிறிஸ்து யாவையும் செய்து முடிப்பார் என்று அர்ப்பணித்து ஓடும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா எல்லாரும்? 22வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன் கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதுக்கு மேலே படிங்க 20-21. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று எண்ணிக்கொண்டு தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடமாய் பெரும்பாடுக்குள்ள இருக்கா. அந்த மகளுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாதபடி பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியில அந்த மகள் போகிறான். என்ன செய்யறன்னு தெரியல. ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் போச்சு. அவளுக்குள்ள தாய் தகப்பன் இறந்துட்டாங்க. குடும்பத்துல எல்லாவற்றையும் இழந்து போய் கடைசியில மறிக்கலாம்னு சொல்லி போகும் பொழுது ஒரு விஷயமா கேள்விப்படுறான். யாரை குறித்து? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அது விட்டு என்ன நடக்குது இந்த இடத்துல பாருங்க. 20வது வசனம் சொல்லுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, அவ உள்ளத்துல என்ன என்றா, எப்படியாவது இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டா அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை வெளிப்படும், அந்த வல்லமையின் மித்த எனக்கு சுகம் உண்டாகும், நிச்சயமா நான் சாக தேவையில்லை, எல்லாவற்றையும் நம்ம செலவழிக்க தேவையில்லை, நான் இனிமே வைத்தியர்களை போய் பார்க்க தேவையில்லை, இனிமே என் வாழ்க்கை மாறின்னு சொல்லி தன் இருதயத்தில் அவர் என்ன பண்றார் சொல்றா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்ப அந்த தொட்ட மாத்திரத்துல அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது? இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். எனக்கு அன்பானவர்களே, அந்த மகளுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டா நிச்சயமா எனக்கு சுகம் உண்டாகும்,
நிச்சயமா இயேசுவின் வல்லமை எனக்குள்ள வெளிப்படும். எனக்கு அற்புத சுகத்தை கொடுக்க இயேசுவால முடியும் சொல்லி அந்த மகள் தன் இருதயத்தில சந்தேகப்படாமல் விசுவாசித்து தேவனுடைய வஸ்திரத்தை போய் தொட்டார். ஆண்டவராகிய இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார். இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூட்டத்தின் மத்தியில போக முடியாது, ஜனங்கள் மத்தியில போக முடியாது, யாரும் காலையில இருந்துச்சு அந்த முகத்தை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த போதிலும் கூட அந்த மகள் என்ன பண்ணா, எப்படியாவது நான் இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டா நான் பொழைச்சுக்கிருவேன், என் வாழ்க்கைக்கு நான் ஏதாவது ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தில் நம்பி ஆண்டவராகிய இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்ட பொழுது அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், ஏன் நீ விசுவாசித்து இந்த கூட்டத்துக்குள்ள விழுந்து வந்த பரவாயில்ல. எத்தனையோ பேரு என்னென்னமோ உனக்கு சொல்லி இருப்பாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம போற, முடிஞ்சு உனக்கு லைஃப், உன் வாழ்க்கையே முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு, இனிமே உன் வாழ்க்கையில நீ நல்ல ஒரு சுகத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஆனாலும் கொஞ்சோண்டு கடுகளவு அந்த விசுவாசத்தோடு என் ஆண்டவராகிய இயேசுவை தொட்டால், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவரிலிருந்து வருகிற வல்லமை என் வாழ்க்கையை மாற்றும் சொல்லி நம்பினிய மகளே, அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசித்து எப்படியாவது இயேசு குஷ்டரோகியை சுகமாக்கினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், நுடவர்களை நடக்க செய்தார், குருடர்களை பார்க்க செய்தார், இப்படிப்பட்ட பல அற்புதங்களை செய்த அந்த இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு என் வாழ்க்கையில் அவர் விடுதலை கொடுக்க முடியும், என் தேவனாகிய கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவும் சொல்லி அந்த மகள் தன் இருதயத்தில் விசுவாசித்திருந்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், பயப்படாத, நல்ல தைரியமா இரு, திடன்கொள், உன் விசுவாசம் ஒண்ணு ரட்சித்ததுமா. ஏன்னா எல்லா மத்தியிலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், இந்த கூட்டத்திலும் எப்படியாவது என்னை தொடர்ந்து சொல்லி நீ விசுவாசத்தோடு வந்தா பாரு, அது நிமித்தம் நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அஜிதா என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரியானவள் சொஸ்தமானார். இயேசுவோட வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல அந்த மகளுக்கு சுகம் கிடைத்தது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க எதோ போய் பார்த்திருக்கலாம், யாரோ டாக்டர்களை பார்த்திருக்கலாம், வேற காரியங்களை போய் நாட்டு வைத்தியங்களை பார்த்திருக்கலாம், பல காரியங்களை பார்த்திருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு மருத்துவர் உண்டு, நமக்கு ஒரு வைத்தியர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள உங்களால முடியும். அவர் உங்களை தொடர்ந்து சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இறங்கி வந்து உங்களை சொஸ்தமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவரால முடியும். மார்க்கு 4வது அதிகாரம் 38 வாசிப்போமே. 4:38. கப்பலில் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அதற்கு அப்பா என்ன சொல்றார்? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். ஒருவேளை காற்றை போல மகாபரிய வாதை உங்களுக்கு வருகிறதா? போராட்டங்கள் இருக்கிறதா? கஷ்டங்கள் இருக்கிறதா? துன்பம் துயரங்கள் இருக்கிறதா? வேதனை மத்தியில போறீங்களா? உங்களை சத்துருவானவன் அழிக்கும்படியான பல அந்தகார கிரியைகளை கொண்டு வரானா? பயப்படாதீங்க. உங்களை மறிக்க போற அளவுக்கு நம்மளை கொன்று போடத்தக்கதாக அவன் சத்துருவானவன் எழும்பி வருவான். ஆனால் உங்களை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, அவர் எழுந்து காற்றை கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்றும் நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும்,
உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறி ஆமென். அல்லேலூயா எல்லாம் மாறிடும். இந்த இடத்துல அவர்கள் மரணத்துக்குள்ளாய் போறாங்க. காற்று பயங்கரமா அடிக்குது, படகு தானா விழுந்துருமோக்கு. ஆனால் இயேசு இங்க படுத்து கிடக்காரு. ஆனா விசுவாசிக்கல. அப்பதான் அப்பா கேட்கிறாரு, 4:40 சொல்லுது மார்க்ல, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நான் உங்களோடு தானே இருக்கேன். இன்னைக்கு அநேகர் எப்படி தெரியுமா, இயேசு உங்களோடு கூட இருக்காரு என்பதை நீங்க உணர மாட்டேங்கிறீங்க. இயேசு படகுல படுத்து கிடக்காரு. ஆனா சீசர்கள் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. அல்லேலூயா. சீசர்கள் பயப்படுறாங்க. என்ன மட்டும் இல்ல, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று இயேசு சொன்னார். ஆமென். இயேசு பார்த்து சொன்னாரு, ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு உங்களுக்கு? நான் இங்கதானே படுத்து கிடக்கேன், நான் உன்னோட தானே இருக்கேன், நீ எதுக்கு பயப்படுறான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கேட்டாரு. கடைசியா ஒரு வார்த்தை 4:41 சொல்லுது, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இயேசுவின் அற்புதத்தை பார்த்த உடனே சீசர்களே பயப்படுறாங்க. இயேசுவோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கு உங்க ஊர்ல, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, எந்த கம்பெனில, எந்த இடத்துல உங்களுக்கு வெள்ளம் போல சத்துரு எழுப்பினாலும் ஆவிதாமே கொடிபடிப்பார். இயேசுவின் வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா போதும், காற்றும் கடலும் அமைதலாகும். எப்படிப்பட்ட நிந்தைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் உங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்க ஆண்டவராகிய இயேசுவால் முடியும் முடியும் முடியும். அல்லேலூயா. நம்புங்க, விசுவாசி. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் அன்பு தெய்வமே, அருமை இரட்சகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, லாசரு ஆண்டவரே உயிரோடு எழுப்பினார். அப்பா, மரியாள் விசுவாசித்தபடினால அந்த இடத்துல லாசரு, மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினது போல ஆண்டவரே, இந்த இடத்துல படகுல வர்றாங்க சீசர்கள். இவர்களை அப்பா மூழ்கடிக்கும்படியாய் காற்றும் கடலும் கொந்தளித்ததப்பா. ஒரு வார்த்தை சொன்னார், அமைதலாயிற்றுப்பா. அதுபோல இன்னைக்கு எந்தெந்த வீட்டுல கொந்தளிப்பு, பிரச்சனை, போராட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர்களுக்கு அமைதல் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற யாவருக்கும் அமைதலும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படி இயேசுவின் இரத்தத்துக்குள் மூடி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள அல்ல பிதாவே. ஆமென்.